எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு தேர்தல் நாள். மறக்காமல் எல்லாரும் வாக்கு செலுத்துங்க. 100% வாக்கு பதிவாகணும். மனசில் வச்சுக்கோங்க. அதே சமயம் இப்போ இன்றைக்கி ஒரு 4 முனை போட்டி 5 முனை போட்டின்னு போய்கிட்டு இருக்கு தேர்தல் காலம். இதுக்கு இடையில் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. ஐயா விஜயகாந்தை விட்டுட்டோம், விஜய் விட்டுற வேணாம், அதாவது தளபதி விஜயை விட்டுற வேணாம், விஜயகாந்த் ஐயாவை தவற விட்டுட்டோம், விஜய் சாரை விட்டுற வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க இருவர்களுக்குமான அரசியல் இடைக்காலம் பார்த்தா கிட்டத்தட்ட 20 வருஷம் கிட்ட இருக்குது. ஆனால் இதற்கு இடையில் ஒருத்தர் இருக்கார். கேட்டால் கத்திக்கிட்டு இருக்குன்னு அரசியல் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க எல்லாரும். அவர் கத்தி அரசியல் பண்ணவன, களத்துலன்னு அரசியல் பண்ணவர், பண்ணிக்கிட்டு இருக்கவர். அவரோட நோக்கம் வெற்றி தோல்வியல்ல அல்ல, களத்தில் நின்று மக்களுக்காக நிற்கிறது. வெறும் ஒரு எம்எல்ஏ எம்பியோ அது மட்டும்தான் அரசியலுங்கிறத தாண்டி இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு என்ன சொல்கிறது, வரக்கூடாத திட்டங்கள் நிறைய இருக்குது. அது வரவிடாமல் பண்ணதும் அவர் தான். அவர் யாருன்னு நான் சொல்லணும் அவசியமே இல்லை. நிறைய விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் மூடி மறைச்சி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அவரை விட்டுட்டோம் இவரை விட்டுறாதீங்க, இவரை விட்டுட்டோம் அவரை விட்டுறாதீங்க. ஐயா விஜயகாந்த் அவங்க மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவர். அவரை விட்டுட்டோம் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அவர் தமிழர் கிடையாது. ஆனால் இவர் தமிழர், தமிழ் தேசியத்துக்கான ஒரு தலைவர். அவரை கொள்கையாக கொண்டு செயல்படுத்தக்கூடியவர். தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. இது நமக்கான நேரம், ஒரு தமிழருக்கான நேரம்.